இன்னைக்கு நம்ம பாதாம் பிசனும் சப்ஜா விதையும் ஊற வச்சு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அருமையான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோவை பாருங்க. இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். பாருங்க, இதுதான் அந்த பாதாம் பிசன். நல்லா ஒரு பாக்கெட் இருக்கு. இதுல ஒரே ஒண்ணு மட்டும் எடுத்து ஒரு டம்ளர்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நைட்டு ஃபுல்லா இதை நல்லா ஊற விடணும். பாருங்க, ஒரு கல்லு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, குட்டி குட்டி கல்லா இருக்கு. இவ்வளவும் வேண்டியதில்லை, இவ்வளவும் ஊற வச்சா நிறைய கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் போட்டா போதும். இப்ப நல்லா காலையில பொழுது விடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க எப்படி நல்லா வந்து ஜெல்லி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இதுல நான் கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சப்ஜா விதையும் போட்டு தான் ஊற வச்சிருந்தேன். இப்ப இதுக்கு நான் வந்து 2 டம்ளர் பாலை காய்ச்சி ஒரு பெரிய பவுல்ல வடிகட்டி எடுத்துட்டேன். இதுக்கு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு இப்ப இந்த ஜெல்லி மாதிரி உள்ள இந்த பாதாம் பிசின், இந்த சப்ஜா விதை, இதை நல்லா அடிச்சு விட்டுறலாம். கட்டி கட்டியா இருக்கு பாருங்க, ஜெல்லி மாதிரி. இதை நல்லா அடிச்சு விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த பால்ல போட்டுக்கலாம். இது ஊறி வந்ததும் நல்லா 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துருந்துச்சு. இதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹீட்டா வந்து நம்ம குடிக்க கூடாது அப்படிங்கறதுனால இதை நல்லா இந்த பாத்திரத்திலயும் அந்த பாத்திரத்திலயுமா ஊத்தி நல்லா அந்த ஹீட்டை குறைக்கிற வகையில அப்படி வந்து ஆத்தி தான் சாப்பிடணும். இப்ப இது வந்து பனி நேரம், குளிர் நேரம், இந்த நேரத்துல எல்லாருக்குமே இது வந்து சரியா வராது. இது சாப்பிடுறது வந்து உடல் சூட்டை தணிக்கும். நல்ல போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல வெயிட்டும் போடும். உடம்பும் நல்லா புஷ்ஷுன்னு ஏறும். இது வந்து என்னோட வீட்டுக்காரர் தான் எப்பவுமே சாப்பிடுவாரு. லெமன் ஜூஸும் சரி, இது மாதிரி குளிர்ச்சியான எந்த பொருள்களும் சரி, அவர் வந்து எல்லா நேரமும் எல்லா காலங்கள்லயும் சாப்பிடுவாரு. அவருக்காக தான் இதை வந்து நான் செஞ்சு கொடுத்தேன். நல்லா விரும்பி இதை வந்து சாப்பிட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சுவைச்சு சாப்பிட்டாரு. ஆரோக்கியமானது, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த நேரத்துல முடியாட்டினாலும் சித்திரை மாசம், வைகாசி மாசத்துல நல்ல கத்திரி வெயில், அந்த நேரத்துல நாம எல்லாருமே இதை வந்து சாப்பிட்டோங்கையில உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும், உடல் சூட்டை தணிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க.